மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு தீராத நோய்களையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். உடல் கழிவுகள் பற்றி உலகுக்கே முதலில் சொல்லிக் கொடுத்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ் மருத்துவம் போலவே அந்த காலத்திலிருந்தே இதிகாச புராணங்களோடு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், எகிப்திய மருத்துவ முறைகள், ரோமானிய மருத்துவ முறைகள், சீன மருத்துவ முறைகள், ஆயுர்வேத மருத்துவ முறைகள் அனைத்துமே இன்றைக்கு உடலை சுத்தமாக வைத்து கொண்டால் மட்டும்தான், மனதை சுத்தமாக வைத்து கொண்டால் மட்டும்தான், ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொண்டால் மட்டும்தான் நோயற்ற வாழ்க்கை சாத்தியம். இல்லையென்றால் பிறவிக்கடனால் ஏற்படுகின்ற நோய்களும், தொற்றுகளால் ஏற்படுகின்ற நோய்களும், வாழ்வியல் முறைகளால் ஏற்படுகின்ற நோய்களும், உணவு விஷமாவதால் ஏற்படுகின்ற நோய்களும், மனதில் ஏற்படுகின்ற நோய்களும் நம்மை பாடாய்படுத்தும் அப்படிங்கிற இந்த கொள்கை எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறத பார்க்கணும். உடல் கழிவு அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கிறோம் மலம், அதே போல் சிறுநீர், வியர்வை, இது மட்டும்தான் நமக்கு உடலிலிருந்து செல்லக்கூடிய கழிவுன்னு நினைக்கிறோம். கண்களிலிருந்து வரக்கூடிய நீர், மூக்கிலிருந்து வரக்கூடிய நீர், நுரையீரலிருந்து வரக்கூடிய சளி, நகமாக வளரக்கூடியது, தலைமுடியாக வளரக்கூடியது, விந்தாக வெளியேறக்கூடியது, இவை அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான். இந்த கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற நிகழ்வு பெண்களுக்கு இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வு. எந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு சீராக இருக்கிறதோ, மாதத்தின் 3-5 நாட்களுக்கு உதிரப்போக்கு சீராக இருக்கிறதோ, என்னதான் உதிரப்போக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை குறைக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் கூட, மருத்துவ ரீதியாக யாருக்கு 3-5 நாட்கள் வரை சீரான உதிரப்போக்கு இருக்கிறதோ அவர்கள் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் உதிரப்போக்காக இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் முறையாக நடைபெறாமல் இருக்கிறதோ அவர்களுடைய உடல் எடையிலிருந்து, ஹார்மோன் மாற்றங்களிலிருந்து நிறைய நோய்கள் வரை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உடல் நோய்களை நாம் குணப்படுத்த வேண்டும், ப்ரிவென்ஷன் உடல் நோய்களை தடுக்க வேண்டும், கியூர் உடல் நோய்களை குணப்படுத்த வேண்டும், ரெஜுவனேஷன் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட நான் மீண்டும் என்னுடைய இயல்பான ஆரோக்கிய நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த மூன்றுக்குமே நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த ஒரு விஷயம், அருமருந்தாக இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவம் சொல்லி கொடுத்த விஷயம் எது தெரியுமா? கழிவு நீக்கம் தான். இன்றைக்கு யாரெல்லாம் முறையாக கழிவு நீக்கத்தை நம்ம செஞ்சுக்கிறோமோ நமக்கு உடம்புல நோய்கள் ஏற்படாது. தமிழ் மருத்துவ முறையுடைய, தமிழ் கலாச்சாரத்துடைய அடிப்படை ஆணிவேராக இருந்தது எதுன்னு பார்த்தா கழிவு நீக்கம் தான். நம்ம உடம்புல கழிவுகள் அதிகமாகிவிட்டது. அது குடல் கழிவாக இருக்கலாம், சிறுநீர் கழிவாக இருக்கலாம், வியர்வை கழிவாக இருக்கலாம், நுரையீரல் கழிவாக இருக்கலாம், இரத்த கழிவாக இருக்கலாம், நிணநீர் மண்டல கழிவாக இருக்கலாம், மனக்கழிவாக கூட இருக்கலாம். நம்ம உடம்புல கழிவுகள் அதிகமாகிவிட்டது நமக்கு சொல்லக்கூடிய 10 அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ கழிவு நீக்கம் நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும். கழிவு நீக்கம் செய்த பிறகு நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே உண்மையிலேயே ஆரோக்கியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த 10 விஷயங்கள் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பிங்களேன். முதலாவது உடல் சோர்வு, அசாதாரணமான உடல் சோர்வு. 24 மணி நேரம் ஓய்வெடுத்தும் கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய உடல் சோர்வு நம்ம உடம்பு கழிவுகளால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி. இதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. தைராய்டு நோய் இருக்குது, சர்க்கரை அதிகமாக இருக்குது, உங்களுக்கு கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இரத்தத்தில் சிகப்பணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பொதுப்படையான அறிகுறியாக உடல் சோர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், பயந்து நடுங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமா உடல் சோர்வு இன்றைக்கு பெரும்பாலான நோய்களுக்கு வித்திடக்கூடிய விதையாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு பெண்ணோ ஆணோ, குழந்தையோ, இளைஞனோ, இளம்பெண்ணோ, வயதானவரோ நீண்ட கால உடல் சோர்வு நோயோடு இருக்கும்போது உடலுடைய இயக்கம் மட்டும் அங்கே பாதிக்கப்படுவதில்லை, மனதுடைய இயக்கமும் பாதிக்கப்பட்டு நம்முடைய இயக்கம் கிட்டத்தட்ட நின்று போய் விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த உடல் சோர்வு சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடம்புல நீண்ட காலமாக இருக்குன்னா எந்த சத்து மாத்திரையோ, சத்து ஊசிகளோ அல்லது டானிக்குகளோ உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல உடல் சோர்வை நீக்கக்கூடிய முறையான சிகிச்சை தான் தேவை. உடல் சோர்வை நீக்கக்கூடிய முறையான சிகிச்சை அப்படின்னு வரும்போது அது கழிவு நீக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுதான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது,
பகலில் நல்லா தூக்கம் வரும், ராத்திரியில் ஒரு துளி கூட தூக்கம் வராது. ஏண்டா ராத்திரி வருதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு 7 மணிக்கெல்லாம் உணவை முடித்து 8 மணிக்கெல்லாம் மொபைல் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு ஏசி போட்டு நமக்கு தேவையான வகையில் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிடம் கண்ணை குத்தினால் கூட தூக்கம் வராத அளவுக்கு தூக்கமின்மையோடு போராடிக்கிட்டு இருப்போம். ஆனால் காலையில் 5 மணிக்கு வரக்கூடிய தூக்கம், 5 மணிக்கு நம்மளால் தூங்க முடியாது. எழுந்து வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், எல்லாமே செய்யணுங்கிற நிலையில் இருக்கும். எழுந்து எல்லாமே செய்யணும்னு ஓடனா கடைசியில் பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான தூக்கத்தோடு போராடுவோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டீ கொடுங்க, ஒரு காஃபி குடிங்கன்னு குடிச்சு எப்போ வயிறே வீங்கி போகின்ற அளவுக்கு டீ காஃபி குடிச்சு தான் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். சரி, எல்லாம் முடிஞ்சது, வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு வந்து ஒரு குளியில் போட்டு போய் படுக்கலான்னு படுத்தா திரும்பவும் தூக்கம் வராது. தூக்கம் பகலில் அதிகமாக வருவதும் இரவில் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாமல் இருப்பதும் இன்றைக்கு நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி கிடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 2வது அறிகுறி. 3வது, காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கிறோம். அப்போ மலம் கழித்த பிறகு நம்ம உடம்புல ஒரு லேசான தன்மை, கனமான தன்மை இருக்கக்கூடாது. ஆனால் மலம் கழித்த உடனேயே வயிறு அப்படியே புசுபுசுவென வீங்கி போகின்ற ஒரு நிலை. நல்லா பசிக்குது, உட்காந்து சாப்பிட்லான்னு போனால் 3 வாய் சாதம் வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிறு வீங்கக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே இன்றைக்கு கழிவுகளுடைய இருப்பிடமாக நம்முடைய உடல் மாறிப்போயிருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும்போது இருக்கக்கூடிய இலகுவான உடல்நிலை இல்லாமல் வயிற்றுக்குள்ளே ஏதேனும் இன்னும் ஒரு 4 கிலோ எடையை வச்சது போல இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு நம்ம இருக்கோம்னா நம்ம உடல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, மலம் கழித்த பிறகு உங்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற அசாதாரணமான வயிறு உப்புசம், வயிற்றில் இருக்கக்கூடிய கனமான தன்மை, நல்ல பசிக்கும் போது அமர்ந்து சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிடுகின்ற ஒருவன் 1 இட்லி சாப்பிட்டாலே அடுத்த வாய் வைக்க முடியாத அளவுக்கு உடல்ல கடுமையான ஒரு பலம், ஒரு பாரம் தெரியுது அப்படின்னா அது கழிவு தேங்கி கிடக்கக்கூடிய இடமாக நம்ம உடல் மாறி இருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய 3வது அறிகுறி. நம்ம பசிக்கலன்னு டாக்டர் கிட்ட போவோம், வயிறு உப்புசமாக இருக்குன்னு டாக்டர் கிட்ட போகிறோம், அவரும் மருந்து கொடுப்பாரு, சாப்பிடுவோம், சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஒரு வேளை மருந்தை விட்டோம்னா உடனே உடல் மோசமாகி போய் விடுவதை பார்க்க முடியும். கழிவு நீக்கம் தேவை. 4வது, இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மற்றும் ஒரு அசாதாரணமான சூழல் அடிக்கடி ஏற்படுகின்ற சளி, இருமல், காய்ச்சல். இந்த மாதம் சளி பிடிச்சது, டாக்டர் கிட்ட போனோம், மருந்து சாப்பிட்டோம், திருப்பி அடுத்த மாதம் வீட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க, என்னையா நீ மாதம் டாக்டர் கிட்ட போயிட்டுருக்க? ஒரு குழந்தைய டாக்டர் கிட்ட மாதம் கூட்டிட்டு போகிறதே தப்பு. இதில் 25 வயது, 30 வயது, 40 வயது திரும்ப மருத்துவர்கிட்ட தொற்றுக்காக போக வேண்டிய ஒரு சூழல், சளி, இருமல், காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, மருந்துகள் சாப்பிட்டாலும் சாப்பிடவில்லை என்றாலும் இந்த சளி, இருமல், காய்ச்சல் நம்மை பாதித்து கொண்டே இருக்கு அப்படின்னா முழுக்க இது நம்ம உடம்பு கழிப்பிடமாகவே மாறுகின்றதுன்னு அர்த்தம். கழிவை தேக்கி வைக்கக்கூடிய கழிப்பிடமாகவே உடல் மாறி போயிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கெல்லாம் 18 வயசு 19 வயசு காலேஜ் போயிட்டு இருக்க பையனை பார்த்தீங்கன்னா அடிக்கடி லீவு போடுவோம். என்னன்னு கேட்டால் காய்ச்சல். ஈவினிங் வரும்போதே எனக்கு உடம்பெல்லாம் கனகனன் இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு வந்து படுப்பான். என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் எல்லா செக்கப்பும் பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்கும். சத்து மாத்திரைகள், சத்து ஊசிகள், காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், சரியாக இருக்காது. கடைசியாக ஒரு டீடாக்ஸ் பண்ணால் டக்குன்னு இந்த சிம்டம்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகிறத பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு கழிவுகள் நம்ம உடம்புல தங்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு மீண்டும் காய்ச்சல் நமக்கு ஏற்படுதுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு நோய்களை உருவாக்கி கொண்டே இருக்குன்னு அர்த்தம். 5வது, அசாதாரணமான உடல் எடை அதிகரிப்பு அல்லது அசாதாரணமான உடல் எடை குறைவு. 2மே நடக்கும். 6 மாதத்தில் 10 கிலோ எடை கூடிட்டேன், 1 வருஷத்தில் 20 கிலோ எடை கூடிட்டேன், தைராய்டு கிடையாது, சுகர் கிடையாது, எல்லா ஹார்மோன் ப்ரொஃபைலும் எனக்கு நார்மலாக இருக்குது, மருத்துவர் சொல்லக்கூடிய எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் எடை கூடுச்சுனே தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஏன் எனக்கு எடை குறையுதுனே தெரியல சார், நான் நட்ஸு சாப்பிட்றேன், மில்க் ஷேக் சாப்பிட்றேன், எனக்கு சுகர் கிடையாது, சைவம் அசைவம் எல்லாத்தையும் வெளுத்து வாங்குறேன் சார், ஆனால் என்னோடய எடை குறைஞ்சிட்டே போகுது, பயமாகுது, நாளுக்கு நாள் என் உடம்புல ஏதோ பெரிய நோய் இருக்குமோன்னு கவலை வருது. இதுவும் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம்.
5வது அசாதாரணமான உடல் எடை அதிகரிப்பு மற்றும் அசாதாரணமான உடல் எடை குறைவு. இது ரெண்டுமே நமக்கு நீண்ட காலமாக கழிப்பிடமாக நம்ம உடம்பு மாறி போய் உடலிலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் உடலுக்குள்ளேயே தங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாக நம்ம ஒரு ஓய்வுக்கு பிறகு நம்ம உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். காலை எழுந்து கொள்ளும் போது நம்மெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்போம். என்னதான் தூக்க குறைபாடு இருந்தால் கூட காலையில் எழுந்து கொள்ளும் போது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு அப்புறம் நம்மெல்லாம் சுறுசுறுப்பாயிரும். ஆனால் காலை எழுந்த உடனே ஏற்படுகின்ற கடுமையான சோர்வு, உணவு உண்ட உடனேயே அரை மணி நேரம் படுத்தால்தான் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற சோர்வு, மாலை நேரங்களில் ஏற்படுகின்ற கடுமையான உடல் சோர்வின் காரணமாக அலுவலம் முடித்து வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திருச்சாதான் நைட்டு என்னால் சாப்பிட முடியுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற சோர்வு, இது மூன்றுமே இன்றைக்கு கழிவு அதிகமாக உடலில் இரத்தத்தில் தேங்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி. 7வது முகத்தில் ஏற்படுகின்ற கருவளையங்கள், முகத்தில் ஏற்படுகின்ற வெண்புள்ளிகள், முகத்தில் ஏற்படுகின்ற கருமை நிறமான மாற்றங்கள், இவை அனைத்துமே இன்றைக்கு முழுக்க 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 நம்ம உடம்புல இந்த கழிவுகள் தேங்கி கிடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான். கண்களை சுற்றி டார்க் சர்க்கிள் வருது, நான் 8 மணி நேரம் தூங்குறேன், நிறைய தண்ணி குடிக்கிறேன், டாக்டர் சொல்ல எல்லா வழிமுறைகளையும் நான் பின்பற்றுறேன், ஆனாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையை நீக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சிகளில் ரொம்ப முக்கியமான முயற்சிகளில் கழிவு நீக்கம் ஒன்றாக வச்சுக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு பியூட்டி கான்ஷியஸாக இருக்கீங்க, யாருக்கெல்லாம் அழகான தோல் வேணும், பொலிவாக இருக்கணும், பார்த்தவொன்னே வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தோல் வேணும், டீடாக்ஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் டீடாக்ஸில் உங்கள் உடம்பை வைங்க. உங்களோட தோல் 40 அல்ல 60 வயது ஆனாலும் பார்ப்பதற்கு இளமையாக நீங்கள் இருக்க முடியும். 8வது தலைமுடி திடீரென்று பாதியாக குறைந்து விட்டது. தலையை அப்படி தொட்டு இப்படி எடுத்தாலே தலைமுடி அப்படியே கையோடு வருது சார். நேற்று கூட ஒரு அம்மா என்னை சென்னையில் பார்த்தாங்க. அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எக்ஸாம்பிளுக்கு இப்படி தலையில் இப்படி கையை வச்சு இப்படி எடுக்கிறாங்க, ஒரு 20 முடி கையோடு வருது. சார் பாருங்கள் சார், அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உட்காந்து என் முன்னாடி. என்னம்மான்னு கேட்டால், ஒரு 3 மாதமாக என்ன ஆச்சுன்னே தெரியல சார், எனக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லி ஓன அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு அதற்கான காரணங்கள், கழிவு நீக்கத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து இப்போ டீடாக்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவங்க முடிச்சுட்டு வரும்போது என்ன ரிசல்ட் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கழிவு நீக்கம் உடல் கழிவுகளுடைய இருப்பிடமாக மாறும்போது உங்களுக்கு தலைமுடி 3 மாதத்தில் 60% மேலாக தலைமுடி உங்களுக்கு குறையுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் டீடாக்ஸ் தான் செய்யணும். டீடாக்ஸ் செஞ்சால் தான் உடல் மாற்றம் அடையும், இல்லைனா சிரமங்கள் இருக்கும். 9வது நம்மை பார்ப்பவர்கள் பார்க்கும்போது என்ன அவங்கள உடம்பு சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்கனாலே நம்ம உடம்பு கழிவுகளுடைய இருப்பிடமாக மாறிவிட்டதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வெயிங் மிஷின் வச்சு வெயிட்டு பார்க்குறீங்க, பிபி பார்க்குறீங்க, சுகர் பார்க்குறீங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ், அழகு குறைந்து போய் பொலிவு குறைந்து போய் நீங்கள் வரும்போது பார்ப்பவர்கள் என்னது இது, உங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, ரொம்ப டல்லாக இருக்கே ஃபேஸு, என்ன காலையில் பார்த்தா இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, என்ன உடம்பு முடியலையா, சுகர் வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி. சுகர் தைராய்டெலாம் செக் பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கன்னு வெட்டியாக உபதேசம் செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிறீங்கன்னா உங்கள் உடம்புல கழிவுகள் அதிகமாகிவிட்டதுன்னு அர்த்தம். 10வதுங்க, முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைந்து போயிருக்கிறது, நினைவாற்றல் குறைந்து போயிருக்கிறது. முன்னால் என்னால் கற்றுக்கிட்ட அளவுக்கு இப்போ என்னால் எதையுமே கற்றுக்க முடியல. ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன்னா முன்னாடி பார்த்த ஒன்றை படிக்கின்ற நிலை போய் இப்போ எழுத்து கூட்டி கூடி படிக்கக்கூடிய ஒரு நிலையில் மாறி இருக்கிறேன். யாராவது இருக்கீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, கழிவுகளுடைய இருப்பிடமாக உடல் மாறி போயிருக்கிறது. உங்கள் உடம்புல கழிவுகள் அதிகமாக அதிகமாக நினைவாற்றல் குறையும், படிக்கின்ற திறன் குறையும், புரிகின்ற திறன் குறையும். நிறைய பெண்களை நான் இன்றைக்கி பார்க்குறேன், 40 வயது வரும்போதே மன அழுத்தத்தோடு வருவாங்க. என்னன்னு கேட்டால், ஆஃபீஸில் புதிய புதிய டாஸ்க் கொடுக்குறாங்க, ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க, என்னால் எதையுமே கற்றுக்க முடியல. நான் கற்றுக்க முயற்சி செஞ்சால் எப்படி செய்யணுங்கிற புரிதலற்று நான் இருக்கிறதுனால எங்கே என்னுடைய வேலை போய்விடுமோ, மேலதிகாரி கூப்பிட்டு 30 நாளில் நீ இதை கற்றுக்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லும்போது இத்தனை வருட உழைப்புக்கு கிடைத்த பரிசா அல்லது என்னுடைய இயலாமையால் ஏற்படுகின்ற தண்டனையாங்கிற மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களையும் பெண்களையும் பார்க்குறோம். இன்றைக்கி ஏஐ வந்த பிறகு, புதிய டெக்னாலஜிஸ் வந்த பிறகு நிறைய இன்றைக்கு 45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறத நான் பார்க்குறேன்.
நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஞாபக சக்தியையும் கற்றல் திறனும் குறைந்து போவதை ஒரு நோயாகவே நாம் யாரும் கருதுவது கிடையாது. ஆனால் அது நாள் ஆக ஆக ஒரு 5 வருடம் 10 வருடங்களில் பெரிய மன அழுத்த நோயாக, பய நோயாக, பதட்ட நோயாக மாறி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். கவனத்தோடு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமங்களாக இருப்பது இந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது 5 அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக கழிவு நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற இறுக்கமான சூழல், உடம்புடைய பாரம், குறிப்பாக இடுப்புக்கு கீழே கை கால்களை தூக்கி வச்சு நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பாரங்கள், இது எல்லாமே இன்றைக்கு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய மோசமான நிகழ்வுகளாக இருக்கிறது பார்க்குறோம். இப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கழிவு நீக்கம் செய்யணும். 5 அழகான கழிவு நீக்க வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதல் ஒரு கழிவு நீக்க முறை பெரியது, வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டியது. மீதம் இருக்கக்கூடிய 5 மிகச் சுலபமானது, தினசரி கழிவு நீக்கத்திற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது. ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் டீடாக்ஸ், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஸ்நேகபானம். அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகள்லையும் சிறந்த மருத்துவ முறை எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மருத்துவ முறையும் ஆயுர்வேத மருத்துவ முறையும் தான். ஏன் தெரியுமா? இவை 2 மட்டும்தான் ஒரு மனிதனை கழிவு நீக்கம் செய்வதற்கு முன்பு அவருடைய உடலை எவ்வாறு கழிவு நீக்கத்திற்கு தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ கர்மங்களை பற்றியும், அப்புறம் கழிவு நீக்கம் எப்படி செய்யணுங்கிறதை பற்றியும், 5 வகையான கழிவு நீக்க முறைகளை பற்றியும், கழிவு நீக்கம் செய்த பிறகு என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஷாத் கர்மங்கிற விஷயங்களை பற்றியும் உலகத்திலேயே முதல் முறையாக சொல்லி கொடுக்கக்கூடிய மருத்துவ முறை எதுனா, சொல்லி கொடுத்த மருத்துவ முறை எதுனா தமிழ் மருத்துவ முறையும் ஆயுர்வேத மருத்துவ முறையும் தான். இந்த வகையில் பூர்வ கர்மம்னு சொல்லுவோம். முதல்ல 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த நெய் மருந்துகள் ஏன் கொடுக்குறோன்னா, நம்மளுடைய அணுக்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நெய்யுடைய அடிப்படை மூலக்கூறாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2 ஒன்று தான். அப்போ நீங்கள் தண்ணீரில் அந்த தண்ணீருடைய மூலக்கூறுக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னொரு தண்ணீரை கலக்கும் போது என்ன ஆகும்? அது தண்ணீரோட தண்ணீர் கலந்து, எது தண்ணீர் முதல்ல இருந்தது பின்னாடி கலந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாகி போவதை போல நெய் மருந்துகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உடலுடைய சுபாவம், உடலுடைய நோய், வயது, வாதபித்த கபத்தில் எந்த வகை சிரமங்கள் இருக்குன்னு புரிஞ்சு, வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களான் புரிந்து, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தோஷங்களுடைய அளவில் இருக்கிறதா, வெறும் வாதபித்த கபத்துடைய சீரற்ற நிலையில் இருக்கிறதா, இல்லை தோஷங்கள் தாதுக்கள்ல நிறைய நோய்களை உருவாக்கி இருக்கிறதா. உதாரணத்துக்கு வாதம் இன்றைக்கு செரிமான மண்டலத்தை பாதிக்கும் போது ஏற்படுகின்ற நோய்களாக இன்றைக்கு நம்ம செரிமான நோய்களை பார்க்கிறோம். இரத்த மண்டலத்தில் ஏற்படுத்துகின்ற நோய்களாக இரத்த சோகையை பார்க்கிறோம். மாம்சம் தசை மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களாக எமாசியேஷன், நிறைய தேய்வு நோய்களை பார்க்கிறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிலாம் இன்றைக்கு வாதம் தசை மண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தான். கொழுப்பு மண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக உடல் எடை வேகமாக இழைக்கின்ற நிலையை பார்க்கிறோம். எலும்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களாக ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆர்டியோபீனியாவை பார்க்கிறோம். எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்ற நோய்களாக முடக்குவாதத்தை பார்க்கிறோம். இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுத்துகின்ற நோய்களாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதுதான் குழந்தையின்மை, உயிரணுக்கள் அற்ற, கருமுட்டை அற்ற, சீக்கிரமாக மெனோபாஸ், சீக்கிரமாக ஆண்ட்ரோபாஸ் ஆகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களாக இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு நோய்களை பார்க்கிறோம். ஒரு வாதம், ஒரு தோஷத்தில் ஏற்படுத்தக்கூடிய இத்தனை வகை நோய்களை பார்க்கிறோம். அதே போலதான் பித்தமும், அதே போலதான் கபமும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஸ்நேகபானம் கொடுப்பதற்கு முன்பால அந்த வாதம் எப்படி இருக்கு, எந்த தாதுவில் அது தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு, எந்த சக்கரங்கள்ல ஏற்படுத்தி இருக்கு. வாதம் மூலாதாரத்தில் அதிகமாகும் போது மூல நோயையும், சுவாதிஷ்டானத்தில் அதிகமாகும் போது குழந்தையின்மையையும், மணிப்பூரகத்தில் அதிகமாகும் போது சர்க்கரை நோயையும், நேரடியாகவே இன்றைக்கு சிறுநீரக நோயையும், இன்றைக்கு அநாகத்தத்தில் அதிகமாகும் போது வாழ்வுகள் சார்ந்த சிரமங்களையும், இன்றைக்கு விஷுத்தியில் அதிகமாகும் போது ஹைப்பர் தைராய்டு சார்ந்த நோயையும், ஆக்ஞாவில் அதிகமாகும் போது பக்கவாதம் சார்ந்த நோய்களையும், சஹஸ்ரஹாரத்தில் அதிகமாகும் போது வாத தோஷம், நேரடியாகவே இன்றைக்கு மனப்பிறழ்வுன்னு சொல்லக்கூடிய சித்தப்பிரமை மற்றும் ஸ்கிசோஃப்ரினியாஸ் போன்ற நோய்களையும் உருவாக்குறத பார்க்குறோம். அப்போ ஒரு தோஷம் சக்கரங்களை பாதிக்கும் போது இவ்வளவு நோய்கள் வருகிறது.
அதே போல அந்த வாத தோஷம் இன்றைக்கு அவயங்கள் சொல்லக்கூடிய அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களை பாதிக்கும் போது, அன்னமய கோஷத்தை பாதிக்கும் போது செரிமான மண்டல நோய்களில் பெரிய நோயாக இருக்கக்கூடிய புற்றுநோயையும், பிராணவகன் நுரையீரலை பாதிக்கும் போது ஆஸ்துமா மற்றும் சிஓபிடி சார்ந்த நோய்களையும், மனோமயன் சொல்லக்கூடிய அன்னமய, பிராணமய, மனோமயன் சொல்லக்கூடிய நோயாக மனநோய்களையும், விஞ்ஞானமயன் சொல்லக்கூடிய ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரையும், ஆனந்தமயம் சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய் பைபோலார் டிசார்டர்ஸையும் உருவாக்குறத பார்க்குறோம். இதே வாதம் வர்மங்களை பாதிக்கும் போது விதவிதமான வர்ம நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு சயின்டிஃபிக்காக நீங்கள் போய் என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும், என்ன எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாதம் இத்தனை வேகமாக உறுப்புகளை பாதிக்கும். அப்போ இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது, இந்த அவயத்தில் இருக்கக்கூடிய, வர்மத்தில் இருக்கக்கூடிய, சக்கரங்களில் இருக்கக்கூடிய, தாதுக்கள் இருக்கக்கூடிய தோஷங்களுடைய அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை போய் முதல்ல இந்த அணுக்களாக இருக்கக்கூடிய மருந்துகள் சேர்ந்து அதோடு ஒன்று இணைந்து வேகமாக பிரித்தெடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கி, அதன் பிறகு நீங்கள் பேதிக்கு மருந்து கொடுத்து வாந்திக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த இடத்தில் சீற்றமடைந்திருக்கக்கூடிய, குறைந்திருக்கக்கூடிய, மிகுந்திருக்கக்கூடிய வாதமோ பித்தமோ கபமோ அனைத்துமே வெளியேறி விடுவதை பார்க்க முடியும். அந்த வெளியேற்றல் சரியாக நடக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். எல்லாம் நினைக்கிறோம் பேதிக்கு மருந்து கொடுக்கறது ரொம்ப ஈஸி, வாந்திக்கு மருந்து கொடுக்கறது ஈஸி. இல்லைங்க. ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு மனிதனை ஒரு பேதிக்கோ வாந்திக்கோ தயார் செய்து நம்ம கொடுக்குறோம்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அத்தனை வகையாக பிரித்து உணர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த சுத்தி சிகிச்சை, கழிவு நீக்க சிகிச்சை எவ்வளவு பெரிய ஆரோக்கிய மாற்றத்தை உடல்ல ஏற்படுத்துங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. புற்றுநோயோடு வரக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் கிளன்சிங் கொடுத்தீங்கன்னா அவங்க புற்றுநோய் குறைந்து போறதை பார்க்க முடியும். பித்தப்பை கற்களோடு வரக்கூடிய ஒருவர் 7 நாட்களில் ஒரு முறையான சுத்தி எடுத்தாங்கன்னா அவங்க பித்தப்பை கற்கள் மறைந்து போறதை பார்க்க முடியும். சிறுநீரக கற்கள் மறைந்து போகும். இந்த மாதிரி நிறைய மேஜிக்கே நடக்கிறத பார்க்க முடியும் கழிவு நீக்க சிகிச்சை மூலம். ஸோ ஸ்நேகபானம் கொடுத்து பேதிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை, ஸ்நேகபானம் கொடுத்து வாந்திக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை, ஸ்நேகபானம் கொடுத்து மூக்கில் சொட்டு மருந்து இட்டு தலையை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை, கண் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை, ஸ்நேகபானம் கொடுத்து எனிமான் சொல்லக்கூடிய சிறிய எனிமா, பெரிய எனிமா கொடுக்கக்கூடிய சிகிச்சைன்னு 5 வகையான சிகிச்சை இருந்தாலும் சுலபமாக வீட்டிலேயே செய்யக்கூடிய சிகிச்சை கழிவு நீக்க டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காயகல்ப சிகிச்சை இன்றைக்கு இந்த நெய் மருந்துகளை கொடுத்து செய்வது தான். நான் பொதுவாக இதை வருஷத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்குங்கன்னு சொல்லுவேன். அப்போ தான் தோஷங்களில் இருக்கக்கூடிய, தாதுக்களில் இருக்கக்கூடிய, சக்கரங்களில் இருக்கக்கூடிய, அவயங்களில் இருக்கக்கூடிய, வர்மங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கழிவுகளும் உடலை விட்டு நீக்கப்படும் போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு புறம் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் இல்லையா சார்? சிம்பிளாக எனக்கு சொல்லுங்கள். 5 அழகான வீட்டிலேயே சுலபமாக தினசரி செய்ய வேண்டிய டீடாக்ஸ், 5 வகையான டீடாக்ஸ் பானங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொன்ன 10 அறிகுறிகளில் 5 இருந்தால் கூட இதை பார்த்த அடுத்த நிமிஷத்துலேயே நீங்கள் இதை ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு, காலையில் வெந்நீர் குடிப்பது. ஹாட் வாட்டர் டீடாக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பாரம்பரியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலாச்சாரங்களும் பரிந்துரைக்கக்கூடிய டீடாக்ஸ். அப்படின்னா காலையில் எழுந்த உடனே 300 மில்லி வெந்நீர். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காலையில் எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்பாங்க. மருத்துவ ரீதியாக என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு தற்கொலை முயற்சி. ஏன் தெரியுமா? வயிறுடைய கொள்ளளவே 950 மில்லி தான். நீங்கள் அந்த இடத்துல 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடித்தா என்ன ஆகும்? வயிறுடைய வால்வுகள் நைந்து போய் உடலில் அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும். படபடப்புகளும் தலை சுற்றலும் கூட ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். அதிகமாகலாம் வேணாங்க. 300 மில்லி சுடுதண்ணி எடுத்துங்க, கொதிக்கின்ற நீர் எடுங்க. காஃபி குடிப்பது போல் அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிப் பை சிப் அதை சாப்பிடுங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 300 மில்லி இதே போல் வெந்நீர் குடிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ். திஸ் இஸ் கால் ஹாட் வாட்டர் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய டீடாக்ஸ் எடுத்த பிறகு, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பெரிய டீடாக்ஸ் எடுத்த பிறகு, அதுக்கப்புறம் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டீடாக்ஸ் முயற்சியை எடுக்க முடியுமான்னு பாருங்கள். செகண்டு, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பண்ணக்கூடியது வெந்நீர் எலுமிச்சை சாறு தேன் டீடாக்ஸ். இந்த வெந்நீர் எலுமிச்சை சாறு தேன் டீடாக்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்களை வெளியில் அனுப்பக்கூடிய டீடாக்ஸ். 100 மில்லி நல்லா கொதிக்கிற நீர் எடுங்க.
அதில் வெறும் 10 சொட்டு எலுமிச்சை 10 சொட்டு தேன் போட்டு காலையில் குடிங்க. இதை குடிக்கும்போது உடல் புத்துணர்வு அடையிறத பார்க்கலாம், இரத்த சுத்தி அடையிறத பார்க்கலாம், வியர்வையில் வெளியேறக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதை பார்க்கலாம். இது செகண்டு. முதல்ல எப்படி சுடுதண்ணி குடிக்கிறத நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கிறீங்களோ, முடிஞ்சால் அதே போல் இந்த எலுமிச்சை தேன் மற்றும் சுடுநீர் கலந்த இந்த பானத்தை பருக முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது டீடாக்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிரசித்தமான டீடாக்ஸ், இன்றைக்கு இணையத்திலையும் ஊடகங்கள்லையும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற டீடாக்ஸ். இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய டீடாக்ஸ் வகையில் எல்லா பார்க்குகள்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டீடாக்ஸ் அருகம்புல் டீடாக்ஸ். ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு துண்டு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், வெந்நீர் ஒரு டம்ளர், நல்லா அரைங்க, வடிகட்டி ஒரு கிளாஸ் குடிங்க. இது இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு மெடிட்டரேனியன் சொல்லக்கூடிய வகையில் போகும்போது நம்ம ஊரில் எப்படி இன்றைக்கு அருகம்புல் கிடைக்குதோ அங்கே ஊரில் செலரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பச்சை நிறமான தாவரம் கிடைக்கும். இந்த செலரி ட்ரிங்க் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பானகம். நீங்கள்லாம் சினிமா பார்ப்பீங்களான்னு தெரியாது, அதில் அயன்மேன் ஒரு மூவி வரும். இந்த அயன்மேன் மூவியில் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை புதைச்சி வச்சு தான் அவரோட இதயத்துக்கு செய்யக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சில பொருட்கள் இதயத்துக்கு செல்லாமல் அவர் பாதுகாத்து வச்சுப்பார். ஆனால் அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இல்லையா, அப்போ விஷத்தன்மையை உடலுக்குள்ளே கொண்டு போகும்போது அது என்ன பண்ணும், உடம்பை பாதிக்கும். ஹெவி மெட்டல் இல்லையா, அப்போ அந்த ஹெவி மெட்டலை குறைக்கிறதுக்கு அவர் சாப்பிட்ற பச்சை கலர் ட்ரிங்க், அந்த மூவியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குளோரோஃபார்ம் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. அந்த குளோரோஃபார்ம் ட்ரிங்க்குங்கிறது பொதுவாக பெயர் பெற்று கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக அதீதமான குளோரோஃபார்ம்கள்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இலைகள் பெரிய அளவில் கழிவு நீக்கத்திற்கு, மெட்டல் டீடாக்ஸ்க்கு இன்னைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய குளோரோஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் அந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரிங்க் இன்னைக்கு சிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இல்லை நம்ம ஊரில் ஸ்பெஷல் பிள்ளையார், எல்லா பிள்ளையார் கோயிலும் அருகம்புல் இருக்குது. அருகம்புல் மாலை இல்லாத பிள்ளையாரே இந்த உலகத்தில் கிடையாது. பிள்ளையாரையும் கும்பிட்டா மாதிரி ஆச்சு, அருகம்புல் பிரசாதம் வாங்கின மாதிரியும் ஆச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைத்து வடித்து எடுக்கக்கூடிய அதை கொஞ்சம் குடிங்க. நல்ல மெட்டல் டீடாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். சாப்பிட்ற பொருளில் பெஸ்டிசைடு, குடிக்கிற தண்ணியில் பெஸ்டிசைட்ஸு, சுவாசிக்கிற காற்றுல பெஸ்டிசைட்ஸு, எல்லாத்துலேயும் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, வெரி சிம்பிள், அருகம்புல் சாறு. இது ஒண்டர்ஃபுல் டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். நான்காவது பெஸ்ட்டு ரெமெடி என்னை பொறுத்தவரையில் வெண்பூசணி சாறுங்க. இந்த வெண்பூசணி சாருக்கு இணையான ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல நல்ல ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாயும் கெட்ட ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்க்கும் நடுவில் இருக்கிறது, இரண்டையும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் தான். இந்த நிணநீர் சுரப்பிகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை அப்படியே தேவையில்லாததெல்லாம் உறிஞ்சி எடுக்கும், விஷத்தை உறிஞ்சி எடுக்கும். அதே போல் கெட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை, இறந்த கிருமிகள் எல்லாம் உறிஞ்சி எடுத்து உடம்புலேருந்து வெளியில் அனுப்பிட்டே இருக்கும். ஒரு வேளை ஒரு நாள் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நமக்கு வேலை செய்யலைன்னா கூட கை கால்லாம் வீங்க ஆரம்பித்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகமாக உடலுடைய பலத்தை குறைக்கக்கூடிய இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை நம்ம கிளியர் பண்ணணும். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றக்கூடியது அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீடாக்ஸ் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் சாதாரணமாகவே உபயோகப்படுத்துகின்ற இந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு பாரம்பரியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை, அன்னாசிப்பூ, இந்த 5 சேர்ந்த இந்த டீடாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நான்காவது ரொம்ப முக்கியமான ஒரு டீடாக்ஸ். இதை நம்ம எடுக்கும்போது இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் பலமுடையதாக மாறுவதை பார்க்க முடியும். சின்னமன் பார்க்குன்னு சொல்லக்கூடிய கருவாப்பட்டையுடைய மருத்துவ பயன்களை இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிறது. இது எப்படி சர்க்கரையை கட்டுப்படுத்துது, இது எப்படி புற்றுநோய் திசுக்களை அழிக்குது, இது எப்படி உடம்புடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, இது எப்படி உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றுகிறது, நிறைய கேள்விகள் பதில்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த ஒரு அழகான டீடாக்ஸ், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை, அன்னாசிப்பூ சேர்ந்த டீடாக்ஸ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை தூண்டி உடலை பாதிப்பை மாற்றக்கூடிய, காப்பாற்றக்கூடிய சிறந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். 5வது எக்ஸ்டர்னல் டீடாக்ஸுங்க. வேர்வை மூலமாக உடம்புல இருக்க கழிவுகள் போகணும் இல்லையா, வாரத்துக்கு ஒரு முறை கடல் உப்பு, நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடல் உப்பை ஒரு கைப்பிடி வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் குளிங்க. இந்த உப்பு தண்ணியில் குடித்தா உடம்புல இருக்கக்கூடிய பீடை ஒழியும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. யாராவது குடும்பத்தில் எல்லாருமே சிக்காக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லை அவங்களுக்கு தொடர்ந்து யாராவது குழந்தைக்கு நோய்வாய்ப்படுதுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பை போட்டு கலந்துட்டு அதில் குளிக்க சொல்லுவாங்க.
அதை குளிச்சா என்ன ஆகும்னா அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய கழிவு போகிற மாதிரி உள்ளே இருக்க பீடை போய்விடும் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அதை நீங்கள் போட்டு குளிக்கும்போது இந்த உப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேராக நம்ம தோலில் ரத்தத்தில் உறிஞ்சப்படும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சிக்கு உடல் உள்ளாக ஆரம்பிக்கும். உப்பு உள்ளுக்கு சாப்பிட்றது வேற, நேரடியாக உப்புக்குள்ளேயே நம்ம குளிக்கிறது வேற. அது உள்ளே போக ஆரம்பித்த உடனே உடம்புக்குள்ள ஒரு ஷாக் வரும்போது உடம்பு அன்வான்டாக இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸையும் பர்ச் பண்ண ஆரம்பிக்கும், வெளியில் பேதியாக போகும். அப்போ என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் அடையும். இன்றைக்கி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள நம்ம எல்லாருக்கும் நோயற்ற வாழ்க்கைக்கும், போராடி கொண்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நாட்பட்ட நோய்களுக்கும், நோயிலிருந்து விடுபட்ட பிறகும் நோயுடைய சிரமம் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா டீடாக்ஸ் தான். நான் சொன்ன அறிகுறிகளை நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன டீடாக்ஸ் முறைகளை பாருங்கள். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, மன ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, ஆன்ம சுத்தியையும் உங்களுக்கு வழங்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து இந்த 6 நாட்கள் நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள் பேதிக்கு எடுக்கக்கூடிய முறையான ஸ்நேகமான கழிவு நீக்க சிகிச்சையை புரிந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஏற்றாற்போல் அதை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஊரில் நல்ல மருத்துவர் இருக்காரா இல்லையான்னு தெரியலனா நம்ம மருத்துவமனை நீங்கள் தொடர்பு கொண்டா கூட ஆன்லைன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை, அது கூடவே இந்த டீடாக்ஸ் முறைகளை சொல்லி கொடுப்பாங்க. முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டீடாக்ஸ்க்கு ஒரு 7 நாள் டைம் ஒதுக்குங்க. உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது, மன உடல் ஆன்ம ஆரோக்கியம் அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தீராத நோயோடு போராடி கொண்டிருக்காங்க கூட அந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்வதற்கு சிறந்த உபயோகமாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி ஏன் எனக்கு புற்றுநோய் ஏற்பட்டது, ஏன் எனக்கு இதய நோய் ஏற்பட்டது, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை நோய் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சர்க்கரை நோய் ஏற்பட்டதுங்கிற அந்த கவலை, அந்த கேள்வி நம்மில் நிறைய பேரிடம் உண்டு. இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உடலில் கழிவு நீக்கத்திற்கான முயற்சியை செய்துட்டு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சையை முறையாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த மாற்றம் நாம் அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் எல்லாருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மற்றும் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இதோட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட அது கேள்வியாக கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். இது ஒரு சமூக புரட்சியாகவே நம்ம செய்யணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நோய் வந்த பிறகு மருத்துவத்தை நாட வேண்டுமா அல்லது நோயற்ற வாழ்க்கை வேண்டுமா? எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தீராத நோய், அதனால் மருந்துகளை சாப்பிட்டு இன்னும் அந்த நோயோடு போராட வேண்டுமா? அல்லது தீராத நோயாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ள முடியுமாங்கிறது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஆம், கழிவு நீக்கம் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கழிவு நீக்கம் தேவை அப்படின்னு போட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.